நீங்கள் பேசுங்கப்பா. வேதத்தின் ரகசியங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். நரிக்குருவலை பற்றி ஐயா கேட்டாங்க. மீஞ்சூரில் நரிக்குருவர் காலனினே ஒன்று இருக்குது. மீஞ்சூர்லேருந்து திருவள்ளவாயில் போகிற வழியில் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. இதில் 250 நரிக்குருவல் குடும்பங்கள் இருக்குது. 250 ஃபேமிலி, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க அந்த குடும்பங்க. அங்கே பாலச்சந்தருங்கிற ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டரும், சுமதிங்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா பாஸ்டர் இல்லை, அந்த மக்களுக்காக 30 ஆண்டுகளாக தன்னை அர்ப்பணிப்போடு பணி செய்து கொண்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு நரிக்குருவர் குடும்பம் இருக்குது. நான் NMSI நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி ஹானரி ட்ரெஷரராக இந்தியாவில் 23 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் 2வது மிஷன் ஸ்தாபனம். இந்த OMCயுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக வேதநாயக மசரே அவர்கள் இருந்தாங்க. அவங்க ஆரம்பிக்கப்பட்டது IMS 1903 பிப்ரவரி 12. IMS என்பது தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்காக கொடுக்கப்பட்டுட்டு 17 பேராயர்கள், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து மிஷன், ஆங்கிலிக்கன் மிஷன், லுத்தரன் மிஷன். அன்றைக்கி CSI CNI கிடையாது. ஏன்னா CSI CNI வந்து 1947 செப்டம்பர் 27. அன்றைக்கி அவர் ஆரம்பிக்கப்பட்டு 1905 டிசம்பர் 21 ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டியில் வச்சு 17 பேராயர்கள் சாது சுந்தர் சிங் மிஷனரியோடு இணைந்து ஆரம்பிக்கப்பட்டு தான் NMSI. நான் IMSல 6 ஆண்டுகள் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக ஆனரியாக பணி செய்திருக்கிறேன். வெறும் பவர்லாம் கிடையாது. எங்கே போனாலும் IMS பிரசிடென்ட் சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் பவர் இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா கமிட்டியில் உட்காந்தா வடையும் டீயும் கொடுப்பாங்க. அதுதான் கமிட்டி. ஏன்னா அது எல்லாம் GS தான். வேறு வடையும் டீயும் குடிச்சிட்டு வந்த வேண்டியதான். நம்ம இருக்கிறது அந்த GS அது அனுசரித்து போனதால் 32 மாநிலங்கள் இந்தியாவுக்குள்ளே கடந்து போயிருக்கேன். பல இன மொழி மக்களை சந்திச்சிருக்கிறேன். எந்த டூரிஸ்ட் சென்டரும் போனதில்லை. எந்த ஊருக்கு போனாலும் டூரிஸ்ட் சென்டர் போக மாட்டேன். கடைசியாக வாகாப் பஞ்சாபில் இருந்து 20 கிலோமீட்டர் பிப்ரவரி எங்களுடைய லாஸ்ட் டூர் 6வது வருஷம். இனிமேல் வரமாட்டேன்னு அந்த ஜென்ரல் செக்ரட்டரி அண்ணன் அந்த வாகாப் கொடியேற்றுறதை பார்த்துருவோன்னேன்னாரு. சரி போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அன்றைக்கி ஒரு 25 பேருக்கு பஞ்சாபில் ஞானஸ்தானம் பிப்ரவரியில். தண்ணி குளிர் ஐஸ் மாதிரி இருந்தது. இரவே ஜுரம் வந்துட்டு. அதனால் ஆண்டோடைய சித்தம் இது இல்லை. நான் அந்த கங்கை நதி மேலே நம்முடைய பிரதமருடைய தொகுதி, இப்போ அந்த தொகுதி நேற்று கூட சொன்னேன், வாரணாசி. கங்கை நதி 4 கிலோமீட்டர் நீளம் அண்ணன் பார்த்துருப்பாரு. நான் FMBயோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறது அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 3000-4000 பேர் அவங்க கீழே பணி செஞ்சுருப்பாங்க. 4000 பேருக்கு ஒரு கையெழுத்து போடாதான் வேலை நடக்கும். அவர் தான் ஓனர், ஜென்ரல் செக்ரட்டரி. அப்படி ஒரு பவர். அதுக்கு கீழே தான் பிரசிடெண்ட்டு. இப்போ NMSI ட்ரெஷருங்கிறது அதே தான். அதனால் இந்தியா முழுவதும் அந்த நான் டூரிஸ்ட் சென்டர் பார்த்ததில் அதுக்கப்புறம் நானாக தேடி போல் NMSIயாக நீ தேடி வந்து நீங்கள் இந்த பொறுப்பை செய்யுங்கன்னாங்க. அதுலேயும் இப்போ நான் எல்லா பணித்தளங்களுக்கும் போயிட்டேன். அந்த NMSI சார்பாக ஒரு அம்மா சிப்சின மக்கள், அதுதான் நரிக்குருவர்கள், வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் பக்கத்தில் சிப்சின மக்கள் பற்றியில் பணி செய்து கொண்டிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி அதில் டாக்டரேட் வாங்கிட்டாங்க. அந்த மக்கள் நல்ல ஒர்க்ஷிப் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த மக்கள் மத்தியில் பெரிய புரட்சி. இங்கே பிஷப் விட்டல் ரெட் ஹில்ஸில் தெரிஞ்சிருக்கோம், ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டர். அவர் வருஷத்தில் 3 முறை தனக்கு சோறு இல்லை, சாதாரண ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டர், ரெட் ஹில்ஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி வர மார்க்கெட்டுக்கு பின்னால் இருக்கிறாரு. விட்டல் தெரிஞ்சிருக்கோம். அவர் வருஷத்தில் 3 முறை அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. 3 பெரிய மீட்டிங் போட்டு. அவருக்கு சோறு இல்லை. அவர் சர்ச்சில் வெறும் 15-20 பேர் தான் சர்ச்சில். ஆனால் எப்படி செய்கிறா தெரில, 3-4 முறை கொடுக்குறாரு. என்னை கூடுவார், என்கிட்ட உதவி கேட்க மாட்டார். அதில் 3 மீட்டிங்னா 2 மீட்டிங் நான் இல்லாமல் நடத்த மாட்டார். அவங்களுக்கு அரிசி துணி கொடுத்துட்ருக்காரு. இப்படி அநேக மக்களுக்கு எல்லா பின்னைக்கு மோஸ்ட் ST மக்கள், பாம்பு பல்லி பிடிக்கிறவங்க, அந்த வீடு இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் இருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ் பாஸ்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் சரி மெயின்லைன் சர்ச்சு உதவி செய்கிறாங்க. ஏன் இப்போ அவங்களுக்கு அதை செய்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னால் நாம் அப்படி தான் இருந்தோம். 50 வருஷத்துக்கு முன்னே நாம் எப்படி இருந்தோம்? ST மக்களோட மோசமாக இருந்தோம். அதனால தான் நம்மகிட்ட வந்தாங்க. பசி தான் என்ன, அது ருசி அறியாது. எங்கே தேவை இருக்கோ அங்கே தான் என்ன ஆகும், காஸ்பல் போகும். பணக்காரர்கிட்ட போய் காஸ்பல் சொன்னால் எடுபடுமா? எடுபடாது. அப்போ இன்றைக்கி நம்ம அன்றைக்கி ST மக்களாக இருந்தோம். இன்றைக்கி நம்ம யாரே ஆகிட்டோம், பணக்காரர் ஆகிட்டோம். ஏன்னா படிக்க வச்சுட்டாங்க, மிஷினரிஸ் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க.
நாலேஜ் வந்துருச்சு, நம்ம பிள்ளைகளை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, வால்பாறையில் இன்றைக்கி டீயில் விட்டுற லேபர்ஸே இல்லை. காரணம் 3வது 4வது தரமுறை இருக்காங்க, பிள்ளைகள்லாம் படிச்சுட்டாங்க. இனிமேல் நீ இந்த குளிர் பிரதேசத்தில் இந்த வனவிலங்குகள் பற்றி இருக்க வேண்டாமா, கீழே வந்துன்னு கூப்பிட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் நம்ம ஐஃபை ஆகிட்டோம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி நமக்கு என்ன பண்ணாது, நம்ம என்ன சொல்கிறோம், பிரசங்கம் இருக்கிறதுலே ஓசி பிரசங்கம் பண்ணதுமோ அதை நீ எனக்கு பண்ணதை போயிட்டு வாடான்றதும் சொல்கிறேன்ல. இன்றைக்கி அவனுக்கு தேவை, அதனால் அவன் மத்தியில் என்ன இருக்குது, மிஷன் போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மிஷன் என்பது யார் பின்தங்கி இருக்காங்களோ, யார் கைவிடப்பட்ட மக்கள் இருக்காங்களோ, அதுதான் மத்தேயு 4:15 சொல்கிறப்போ, இருளில் வாழும் ஜனங்கள், அவன் இருட்டில் இருந்தான், அதனால தான் காஸ்பல் அங்கே வந்துச்சு. அதுதான் கலிலேயா பணி. கலிலேயா பணி என்பது பின்தங்கின மக்கள் மத்தியில் போய் வேலை செஞ்சார். எருசலேமில் உயர்ந்த ஜாதி ஆசாரியர்கள் மத்தியில் போய் வேலை செய்யலை, பிரதான ஆசாரியன் தலைமை குரு பிஷப் பக்கத்தில் போய் வேலை செய்யலை. ஏன்னா அவன் பேசுவான், போயிட்டு வாடாங்கிறான். எனக்கு சட்டம் தெரியும்டா, பைபிள் தெரியும், எங்கள் தாத்தா காலத்தில் நான் படிச்சுட்ருக்கேன், விபிஎஸ் போகிறேன், யூத் மீட்டிங் போகிறேன், பைபிள் அதாவது பெண்கள் ஐக்கியத்துக்கு போகிறேன், ஆண்கள் ஐக்கியத்துக்கு போகிறேன், எனக்கு தெரியாத சட்டத்தை என்னடா புதுசாக சொல்கிறது, நீ என்னடா ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறது நான் வடித்து விரட்டினான். ஞாயிற்று ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக, ஓய்வு நாளில் வேலை செய்கிறேன் எவனும், இது சட்டண்டா, நீ ஓய்வு நாளில் வேலை செஞ்சால் உன்னை கொலை செய்ய சொல்லுது பைபிள். சட்டம் சொன்னான்ல, அதனால் அவன்கிட்ட என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சவன்ட்ட பைபிள் போய் என்ன பண்ண முடியாது. அவன் அடி வாங்குற நேரத்தில் மாறுவான், அது வேறு, அடி வாங்குற நேரத்தில் மாறிடுவான். அப்போ இன்றைக்கி யாருக்கு தேவையோ அந்த மக்களுக்கு தான் காஸ்பல். யார் பசியாக இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். பசியாக இல்லாதவனுக்கு உணவு கொடுத்தா என்ன ஆகும், காலையில் கம்பெனிக்குள்ளே திடீர்னு எங்களுக்கு ஒரு அங்கே ஹாஸ்பிட்டல் ஆர்எம்எஸ்ன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, 50 பெட்டு, மணில் நியூட்டன் ஒரு மிஷின் இனாகரேஷனுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அங்கே என்ன பிள்ளைகள் வச்சுருக்காங்க, அப்பா நீங்கள் மட்டும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கப்பான்னாங்க. 11:30 நான் ஒய்எம்சிக்கு போகணுப்பான்னேன், எல்லாம் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கப்பா ஆரம்பிச்சிருவோன்னா. அங்கே போனால் எங்கள் வேலை செய்கிற இன்னொரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு காலைல டிஃபன் நல்ல தோசை ரோஸ்ட்டு சுட்டு கொடுக்குறாங்க. லைனில் நிற்கிறாங்க, ஒரு 10-30 பேர் சாப்பிடணும், சொல்லிட்டு ரோஸ்ட்டு சுட லேட் ஆகும். அந்த நேரத்தில் பசி. அங்கே பழைய சோறு இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஏன்னா அந்த வெயிலோட கொடுமை, ராத்திரி தண்ணி அடிச்சிருக்காரு, வயிறு எரியுது, அவருக்கு என்ன வேணும் இப்போ. ஒருத்தர் வச்சோன்னா அங்கே சோறு பொங்கி வச்சுருந்தாங்க, தோசை வேண்டான்னு எங்கே போயிட்டான், அவனுக்கு தேவை இப்போ என்னது, அந்த உணவு. அதேமாதிரி நம்ம சொல்கிற காஸ்பல் வந்து போய் சேர வேண்டிய இடத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் சொல்ல வேண்டியது நம்முடைய, அதுதான் விதையை பற்றி சொல்கிறார். விதைச்சிக்கிட்டு போகிறான், வழி ஓரத்தில் ஒரு விதை விழுது, அது காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. இன்னொரு விதை வந்து அது கற்பாறை, தண்ணி இல்லை, அது போயிடுது. இன்னொரு இடம் நெரிஞ்சல் முள் இருக்குது, அது வரல. இன்னொரு விதை நல்ல நிலத்தில் போடப்பட்ட நிலம், நல்ல நிலத்தில் போடப்பட்டதால் அது என்ன, அது செத்து உயிர் கொடுத்து ஒரே ஒரு விதை ஆயிரக்கணக்கான மணிகளை கொடுக்குது, லட்சக்கணக்கான மாங்காய் கொடுக்குது. ஒரே ஒரு கொட்டை மாங்காய் தான். 5 வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா 1.5 டன் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க. எவ்வளவு? ஒரு அம்மா ஐஎம்எஸ் விற்று ஐஎம்எஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அந்த அம்மா ராயாண்டி, அவருக்கு தெரியும். நான் ஐஎம்எஸ்க்கு தான் கொடுக்குறேன். ஒரே ஒரு மாங்கொட்டை எவ்வளோ கொடுத்துருக்கு, 3 மாங்காய் சேர்ந்தா 1 கிலோ, 1.5 டன்னா எவ்வளோ மாங்காய் பாருங்கள். எப்படி தான் இவ்வளோ காய்ச்சினே எனக்கு தெரியலன்னு காலைல நான் என்னுடைய வாக்கிங் முடித்து வீட்டில் இருக்கிறப்போ பைபிள் வாசிக்கிறப்ப அந்த அம்மா ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லிச்சு. ஒருவேளை இதே தான் நம்ம வேலை, என்னது, விதைக்க வேண்டியது. எந்த இடத்துல கடவுள் சொன்னால் என்ன பண்ணிடணும். ஒரு தம்பி ஜெபம் பண்ணணுன்னு டக்குன்னு எழுந்தார், 2 வார்த்தை அழகாக ஜெபம் பண்ணிட்டார். அவர் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போடலை, பாஸ்டர் மாதிரி தெரியல, ஆனால் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார். அவர் தான் பாஸ்டர். வெள்ளை சட்டை வெள்ளை பட்டை போட்டு, இல்லைன்னா அதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. பெண்டிகாசு இந்த இவர் அங்கி ஜிப்பா போடுவார், எங்கள் ஃப்ரெண்டு பாஸ்டர். ஏன்னா ஈஸியை சாம் சுந்தரம் ஆகிட்டாராம், இப்போ போட மாட்டேங்காரு. ஈஜிக்காரன் கருப்பு பேண்டு வெள்ளை சட்டை, சிஎஸ்ஐக்காரன் 30 ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் எங்கே கொண்டு போகாது, இதெல்லாம் உலக பிரகாரம் ஆடை, ஊரை ஏமாத்துறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது. ஆனால் உண்மையான மனம் என்னென்னா, அவர் மாதிரி ஜெபம் பண்ணோன்னா என்ன பண்ணார், அந்த அம்மாவை அவர் ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அந்த அம்மா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்குள்ளே அவர் ஜெபம் பண்ணிட்டார். உண்மை தானே? ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா?
அந்த அம்மா கொஞ்சம் திங்க் பண்ணாங்க, தப்பாக பண்ணுவோமோ ரைட்டாக பண்ணுவோமோ என்னவோ திங்க் பண்ணாங்க, நல்லா பாடுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணிட்டார். ஆண்டோடைய வார்த்தை நம்ம எங்கே விதைக்கணும் எங்கே சொல்லணுங்கிறது இல்லை. கடவுள் நீ போனால் அதேமாதிரி ஒரு ஊழியக்காரரு போய் கடவுள் இறங்கினாராம். இறங்கி சொன்னாராம், ஒரு காட்டில் போய் காஸ்பல் சொல்கிறானோ. காட்டில் நேற்று டிவியை பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்கு ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இயற்கை நல்லா இருக்குது, வன சூழ்நிலை நல்லா இருக்குது, அதனால் சிங்கவால் குரங்கு ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு அந்த பாரஸ்காரன் பெருமையாக சொல்கிறான். சிங்கவால் குரங்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லைன் சிங்கம் மாதிரியே இருக்கும். நீங்கள் வால்பாறையில் நிறையா இருக்குது, நான் பார்க்குறேன். அதே மாதிரி அந்த காட்டில் போய் காஸ்பல் சொல்லினாராம். அந்த பாஸ்டர் கேட்டாரா, என்னையா அவனுக்கு பைத்தியம்மா, ஒரு மனுஷன் காட்டில் இல்லை, ஒருத்தங்க கூட எங்கே இல்லை, காட்டில் இல்லை, அங்கே போய் நீ காஸ்பல் சொல்கிற, என்னப்பா இது நியாயம் இன்னும் கடவுள்கிட்ட கேட்டார். போடா போ. அவர் சொல்லார், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, என் வார்த்தையை உபே பண்ணு. எரேமியா 3:7-23 நினைக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு நீ உபே பண்ணு, கீழ்ப்படி. நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறதில்ல? 199 பேர், இதில் இத்தனை பேர் இருக்கிறதுல இதில் ஒருத்தர் 2 பேர் வேணால் கீழ்ப்படிவோம். நான்லாம் கீழ்ப்படியதில்லை. கீழ்ப்படிஞ்சால் இல்லையா என் லெவலில் வேறு மாதிரி இருந்திருக்கும். பென்னிகின், பில்லி கிரஹாம், ஸ்மித்து இவங்க லெவலுக்கு போயிருக்கோம். கீழ்ப்படியில் எங்கே போய் தான் இன்னும் இவரை கூப்பிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வரும்னே கேட்குறாரு, ஐயா என்ன தருவேன் இன்னைக்கு நீ எனக்கு சொல்லு. அவர் கேட்குறாரு. ஏன்னா அது என்னை அந்த பொசிஷனில் கடவுள் வச்சுருக்கிறார். என்னை அந்த பொசிஷனில் கடவுள் வச்சுருக்காக என்கிட்ட இருக்குது இல்லைங்கிறதில்ல. ஐயா வந்தால் ஏதோ கொடுப்பார். இன்றைய தேவை அவருக்கு சந்திக்க பண்ணும். அவருக்கு பெரிய வருமானம் ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, ஃபாரின்லேருந்து கொடுக்கல. ஃபாரின்லேருந்து நிறையா வந்தது, நம்மளே நம்ம கெடுத்துக்கிட்டோம். ஒழுங்காக அக்கௌண்ட் எழுதுறதில்ல, வந்த பணத்தை ஒழுங்காக ஏழைக்குன்னு கொடுத்தா ஏழைக்கு கொடுக்கறது இல்லை. அதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம். கடவுள் நம்மளை வெட்டி விட்டார் ஓடுறான்னு. உண்மை தானே? ஒழுங்காக அக்கௌண்ட் எழுதியிருந்த 1,00,000 பேரில் ஒருத்தர் 2 பேருக்கு வருது. வச்சு 99,998 பேருக்கு வரல. ஏன்னா எல்லா வயலும் திருட்டு பசங்க, வரவங்களாம் சொந்த பணம் தான், அவனுக்கு செலவு பண்ணிட்டு. ஆனால் ஃபாரின்லேருந்து பணம் வரல. ஹேனேச் ஹோம், பெத்தேல் ஹோம், எத்தனை ஹாஸ்டல்ஸு, எவ்வளோ பாஸ்டர்ஸு, எவ்வளோ பணம் வந்துச்சு. ஒரு கணக்கும் ஒழுங்கு இல்லை. இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் காட்டிட்டு துட்டை வாங்கியாந்து நான் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் என் வீட்டுக்கும் என் காருக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்தமாக கடவுள் என்ன பண்ணிட்டாரு? இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணால் நியாயாதிபதிகள் வாசிங்கன்னா 40 வருஷம் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. மீதியானர் கையிலும் பாவிலியோனு கையிலும் ஏன் ஒப்பு கொடுத்துருக்காருன்னா, நம்ம தப்பு பண்ணாதனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரச்சனை மாறி போச்சுல்ல. எல்லாரும் ஜெபம் பண்ணோம், டிஎம்கே ஜெயிச்சா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு. ஆனால் நீ என்னடா ஜெபம் பண்ணுற, அதோட சூப்பர் ஆளை கொண்டு வரேன்னு கொண்டு வந்துட்டார். நான் 4 மீட்டிங் நடத்தினேன் பாஸ்டர்ஸை வச்சு. நான் எந்த கட்சியும் கிடையாது. 4 நாளும் சாப்பாடு கொடுத்து, நீங்கள் நம்ம சிறுபான்மை காவல் வேணும், நீங்கள் வாத்தி ஓட்டக்கூடக்கூடாது, இப்படிலாம் ஜெபம் பண்ணோம். ஆனால் சொன்னா நீலாம் பைத்தியக்காரன் போடான்ட்டார். ரிசல்ட் அப்படி தானே வந்துச்சு. ஏன்னா இவர் யார்? ப்ரொடக்டர், உருவாக்குனவர், அதிகாரம், ரூலர். அவர்கிட்ட ரூலிங் பவர் இருக்குது. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் கூட ரொம்ப நாளாக தப்பாக நினச்சானா, தொங்கு சட்டசபை வந்தாலும் நான் ஓண்ட வரமாட்டேன்டா, கடவுளுக்காக நிற்பேன்ட்டார். இன்றைக்கி உலகமே இந்தியாவில் முதல் ஒரு கிறிஸ்தவன் சிஎம்மாக உட்கார வச்சுட்டாருன்னா நம்ம ஜெபம் இல்லைங்க, அவருடைய முடிவு வேறங்க. அந்த முடிவு வித்தியாசமான முடிவுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். இன்றைக்கி தான் நம்ம பவர். நம்ம பைபிள் உயிர் உள்ளது, பேசும் பைபிள். இன்றைக்கி ரெக்கார்ட். நம்ம எந்த கட்சி வேண்டாம், நமக்கு கட்சியே வேண்டாம். நமக்கு யார்? இயேசுவின் கட்சி. நமக்கு கடவுள் மட்டும்தான் நல்ல ஆள். எவருக்கும் செவி கொடுக்கணும். அதுதான் என் வாக்குக்கு செவி கொடுங்கள்ங்கிறார். எரேமியா 7:23 சொல்கிறார், உபே டு மை வேர்ட்ஸ், என் வாக்குக்கு நீங்கள். நம்ம என்ன பண்ணுறதில்ல, செவி கொடுத்தா நான் யாராக இருந்திருப்பேன்னு. பென்னிகின், பில்லி கிரஹாம், ஸ்மித், சார்லஸ் ஸ்பர்ஜன், டாக்டர் டிஜி தினகரன், ஏஜி மோகன், எனக்கு தெரியாத பேர், அவரை மாதிரி
அதாவது ஸ்மித் வந்து ஸ்காட்லாந்தில் மீட்டிங்காக, சுவிஸ் கவர்மெண்ட்டு மீட்டிங் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டான். டாக்டர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்களாம். ரொம்ப போராடின பிறகு கொடுத்தாங்கன்னா, ஆனால் கவர்மெண்ட்டு சொல்லிச்சா யார் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. அவர் யார் தலையில் கை வச்சாலும் ஹீலிங்காக, யார் தலையில் கை வச்சாலும் ஹீலிங். டாக்டர்ஸ் ரொம்ப எதிர்ப்பான். இவர் மீறி மீட்டிங் பெர்மிஷன் வச்சு தலையில் கை வைக்கூடாது, டு நாட் டச் ஹெட்ஸ். கண்ணீரோடு அந்த ஸ்டேஜில் இருந்தாராம். கடவுள் சொன்னா, நீ போடா, கிரியை செய்து நாளில் நீயா, என்னையால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. காலையில் மோசஸ் ராஜசேகர் பண்ணார், கிருபையை நான் நிர்மூலமாக இருப்பது. என்ன அழகாக பாடுறார், சூப்பராக பாடுறார். அவர் தாங்க எல்லாம். அவர் அந்த மேடையில் நின்றுட்டு ஜெபம் பண்ணி முடிகிற நேரத்தில் கை வைக்க மக்கள் ஆவலாக இருக்குது. ஆவியானவர் உணர்த்தினாராம், எவனுக்கு பிரச்சனை ஓந்தல நீயே கை வைடானாராம். ஒரு அம்மா கேன்சராக ஒரு கல்லை உயரமாக தூக்கி போட்டு மேலே நின்று தலையில் கை வச்சுதான். அங்கே ஹீலிங். கிரியை செய்கிற ஆண்டவர் யார்? கடவுளுங்க. நீங்கள் நானும் எம்டிங்க, வெறுமையான பாத்திரம். பவுல்கிட்ட சொல்வார், ராஜாக்களுக்கும் புரஜாதிகளுக்கும் என் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம், செலக்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறார், செலக்டட் வெசல்ங்கிறார். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம எதுக்கும் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? obey to the Lord. கடவுளுக்கு என்ன பண்ணணும்? எப்போவுமே எங்கே மீட்டிங் போனாலும், உங்கள் சர்ச்சில் நடத்தினாலும், அதுக்காக பல மணி நேரம், பல நிமிடங்கள், பல செகண்ட்ஸு. இன்றைக்கி உள்ளே போகிறேன்ப்பா, ஆல்ட்டுக்குள்ளே போகிறேன், மைக் வாங்க போகிறேன், நான் என்ன சொல்லணும் என் மக்களுக்கு? இல்லை இன்றைக்கி சைமன் பொன்னையா கூப்பிட்ருக்கேன், இன்றைக்கி சவுந்தரபாண்டியனை கூப்பிட்ருக்கேன், குளோபலில் கூப்பிட்ருக்கேன், யாரையோ ஒருத்தரை கூப்பிட்ருக்கேன். நான் இவங்க மூலம் என் மக்களுக்கு அவங்க என்ன சொல்லணும்? அவங்கள நீங்கள் பயன்படுத்துங்க. அவங்க தப்பாக என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல ஆல்ட்டில் வந்து தப்பாக என்ன பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ்க்கு என்ன பயனா, ஏதாவது தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் தப்பான உபதேசத்துக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஜெபத்தோடு நம்ம அந்த இடத்துல வந்து நிற்கிறப்போ அன்னைக்கு நடக்கிற ஹீலிங் தாங்க அடுத்த வாரம் புது ஆத்மா வரும். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, நான் கண்ணீரோடு போனேன், இப்போ பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாருங்க, கடவுள் எனக்கு ஹீலிங் பண்ணார், நீங்கள் வாங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்ம எதுக்குமே என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். அழைத்தவர் யார்? வாடகை கொடுக்க இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, துணி இல்லைன்னு என்ன பண்ணாதீங்க, சோறு இல்லைன்னு என்ன பண்ணாதீங்க, ஜூன் மாதம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு என்ன பண்ணாதீங்க. ஏன்னா அழைச்சவர் யார்? அவர் அழைச்சிருக்கிறார். டிடி லாசர் எல்லாத்துக்கும் தெரியும். செக்ரட்டரி இந்த யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தாரு. லேம்பரட்டா ஸ்கூட்டர் வச்சுருந்தார். 9,000 ரூபா சம்பளம், 9,000 rupees. இன்றைக்கி 1.5 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவல். ஆண்டவர் ரிசைன் பண்ணிட்டு வாடானாரா, ரிசைன் பண்ணிடுறானாரா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன முட்டாள், இவர் ரிசைன் பண்ணிட்டார், வேலைக்கு வந்துட்டார். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு வராதுன்னு டீச்சர் சொல்லிட்டாங்க. கிழிஞ்ச ட்ரெஸ், கார்பரேஷன் ஸ்கூல் தான், வராதுன்ட்டாங்க. கிழிஞ்சிருக்கு ட்ரெஸ்ஸு, பேக்கில் அசிங்கமாக இருக்குது, ப்ளீஸ் வீட்டில் இருந்துக்குமான்ட்டாங்க. இந்த பிள்ளை வந்து சாயங்காலம் அவர்கிட்ட சொல்லுதாப்பா, ஸ்கர்ட் கிழிச்சிருக்குப்பா, டீச்சர் வேண்டாங்கிறாங்கப்பா. 9,000 ரூபா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ரிசைன் பண்ணிட்டார். வாடகைக்கு இந்த வீட்டில் மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணாராம். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நீங்கள் அழைச்சிட்டிங்கல்லப்பா, என் பிள்ளை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? நீங்கள் அழைத்து நான் வரமாட்டேன்னே, ஆனால் நீங்கள் என்னைய கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். எவ்வளோ சொன்னான் பைத்தியக்காரன் முட்டாள்லாம், ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் வந்துட்டேன்ப்பா. எங்கள் வீட்டு ஜெப கூட்டத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்ன ஒரு மகளுடைய 2வது மகளுடைய திருமணம், பெரியண்ணனுடைய 2வது பொண்ணுடைய திருமணத்தில் அந்த பெண் வாழ்த்தில் அவர் தான் அன்றைக்கி செய்தியாளர். அன்றைக்கி அவர் வந்து அந்த சாட்சியை சொல்கிறார். அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே எம்சி ரோடில் சவுந்தரபாண்டியன் ஸ்டோர், டீனரில் குமரன் ஸ்டோர்,
இன்னொரு பட்டு எடுக்குமே நல்லி, பிரசவத்தில் மதர்ஷா, வண்ணார்பேட்டைனா சவுந்தரபாண்டியன். இங்கே தான் ட்ரெஸ்ஸு. நான் சொல்வது 35 வருஷத்துக்கு முன்னால். சவுந்தரபாண்டியன் சொல்லாத எல்லா ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். அதுக்கடுத்து குமரன். இதை விட பெருசாக பண்ணால் நல்லி, குமரனுக்கு போகணும் எனக்கு தெரிஞ்சு. என் மைண்ட் செட்டுக்கு இப்போ நிறையா வந்துருச்சு. இப்போ இவங்கள விட பெரிய ஆட்கள் நிறையா வந்துட்டாங்க. ஒருவேளை இதை நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நம்ம இன்னும் டெவலப் பண்ணுறதற்காக, ராத்திரி பாலும் மிளகும் போட்டு குடித்தா இருமல் போயிடும், ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு குடித்தா சத்து ஏறும், சாத்துக்குடி குடித்தா நல்ல பூஸ்ட்டு கிடைக்கும். இன்றைக்கி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய ஏமாத்துறான். இன்றைக்கி ஒரு கம்மலில் ஜூஸ் கொடுப்பாங்க, இன்றைக்கி மோர் கொடுன்னு ஒருத்தன் சொன்னால் கத்தாழை ஜூஸை கொடுன்னா. எப்படியாவது ஊட்டச்சத்து எதையாவது ஒன்று கொண்டாந்து கொடுக்குறான். அருகம்புல்ல கொடுக்குறான், ஏதோ ஒன்று கொடுக்குறான். அதே மாதிரி நம்ம இன்னும் ஆண்டவரோடு இணைவதற்காக நடத்தப்படுகிற கூட்டங்கள். நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தர்ட்ட வந்து காத்திருந்து என்ன சொல்கிறாங்க அதில் நல்லதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும். நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எது உண்மை, கடவுளே என்னோடு பேசுங்க, இவங்க சொன்னது உண்மையாக பொய்யா, இதே மாதிரி இருந்த என்னால் நடக்க முடியுமா முடியாதா. ஏன் நம்மோடு பேசுகிறவர் யார்? டிஜிஎஸ் தினகரன்ட்ட மட்டும் பேச மாட்டார், சுமித்திட்ட மட்டும் பேச மாட்டார், பென்னிகின்ட்ட மட்டும் பேச மாட்டார், உங்கள்கிட்டையும் பேசுவார், என்கிட்டையும் பேசுவார், சர்ச்சு மக்கள்கிட்டையும் பேசுவார். சர்ச்சு மக்கள்கிட்டையும் பேசிடுவார். அவங்க உண்மையாக ஜெபம் பண்ணால் அவங்ககிட்டையும் பேசுவார். ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போய் தான் சொல்கிறார். லுத்தரன்காரனையும் சிஎஸ்ஐக்காரனையும் பெண்டிகாஸ்காரனையும் ஏஜிக்காரனையும் புறப்பட்டு போய் ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லலை. எந்த பாஸ்டரும் யாரையும் எங்கே பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது, எந்த பாஸ்டர்லையும் கூட்டு போக முடியாது. அவரே போக மாட்டார். அப்புறம் எப்படி அவர் கூட்டு போவார்? அவரே தப்பான உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார். ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கார், கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டம். ஆனால் மெசேஜ் ஃபுல்லாக பிளெஸிங்கை பற்றி தான் பேசுவார், ஆசீர்வாதத்தை பற்றி. ஆனால் இயேசுடைய பிரசங்கம் என்ன? அனுதினமும் சிலுவையை சுமந்து. சிலுவைன்னா என்னது? மரணம், செத்து போகிறது தான். இப்போ நான் மறிக்கிறதுக்கோ அப்போ டோட்டல் ஒரு பிரசங்கமே அவுட்டா? இன்னொரு கூட்டம் இருக்குது, அங்கே போனவன் எங்கேயுமே திரும்பி பார்க்க மாட்டான், அது மட்டும் தான் பரலோகங்கிறான். இதெல்லாம் தலைவர்கள் வந்து, நம்ம தலைவர்கள் திருச்சபைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஆட்டை திருப்பி வச்சுக்கிறோம். ஆனால் அதில் விவரமானவன் பரலோகத்துக்கு போயிடுவான். அதில் விவரமான மக்கள். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகிறோமா இல்லையாங்கிறது அதுதான் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒரு அப்பா பையன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா, மாரத்தானா ஓட்டல, 50 பேர் ஓடினாங்க. 50 பேர், பையன் 5வது வர்றான். ஃபஸ்ட்டு செகண்டு தான் ப்ரைஸு. இப்போ ஆறுதல் ப்ரைஸு 3வதுக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப பின்தங்கின இடம் நல்லா கொஞ்சம் இதாக பண்ணால் 4வதுக்கும் ஆறுதல் பரிசு கொடுக்காங்க, 5வதுக்கு கிடையாது. ஆனால் 5வது பையனுக்கு ஒரு வந்தவனுக்கு அப்பா ப்ரைஸ் வாங்கி கொடுத்தாரு. என்னப்பான்னு கேட்டான். 5வது வந்தடா, அதனால் உனக்கு ப்ரைஸ். எப்பா நான் ஃபஸ்ட்டு வரல, என்னப்பா அது நியாயம்? உனக்கு பின்னால் 45 பேர் வந்தான்டா, நீ அவனுக்கு முன்னால் 5வது வந்துட்டல்ல. என் பிள்ளை 45 பேருக்கு முன்னால் இருக்கானே, நான் ஏன் கவலைப்படணும்? அதனால் உனக்கு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம்னு சொன்னாரான். அதனால் நீ இதை ஊட்டச்சத்தாக எடுத்துக்கிட்டு அடுத்த ட்ரிப் என்ன பண்ணணும்? தோல்வி வந்து வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றியின் முதல் படி. தோல்வி என்பது நாம் எங்கே தப்பு பண்ணோம், இதனால தான் தோற்றுருக்கோம், அந்த தப்பை என்ன பண்ணணும் சரி பண்ணுறதுக்கு தான் தோல்வி. வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் தவறு செஞ்சுருக்கிறேன், இதனால்தான் என் வளர்ச்சி, என் திருச்சபைக்கு வளர்ச்சி இல்லை. நான் ஆரம்பித்தேன், இவர்கிட்ட இருந்தேன். நான் கடந்த வாரத்தில் ஒரு பெரிய பாஸ்டர் பீலா ஐயா தேவப்பிரியத்தில் போனேன். வேசார்பாடியில் 82 வயது இன்றைக்கி. அவர் சர்ச் அந்த பகுதியில் ஆரம்பிக்கிறப்போ சர்ச்சே கிடையாது. குடிகாரன், கொள்ளைக்காரன், கஞ்சா, பிராத்தல், பல கஷ்டமான மக்கள் மத்தியில் அவர் பையனே குடிச்சிட்டு ஆல்ட்டில் வந்து படுத்துக்கிடுவாங்க. ஞான்ராஜ் இறந்துட்டார், பிஷப் ஆகி இறந்துட்டார். பெரிய கூட்டம், சரியான கூட்டம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் சர்ச்சை ஆரம்பித்து 50 வருஷம் ஆச்சு. பயங்கரமான கூட்டம். அவர்கிட்ட இருக்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஒருத்தனா சர்ச்சை அங்கங்கே ஆரம்பித்து 5 பேராக கூப்பிட்டு போயிட்டான். 5 பேராக கூப்பிட்டு போய் இப்போ அவருக்கு ஒரு 300-400 பேர் இருக்காங்க. 300 பேர் 350 பேர் இருக்காங்க. சண்டே என்னை கண்டிப்பாக வாயான்னு கூப்பிட்டார். ரொம்ப மூத்த ஊழியர் அந்த ஏரியாவில். நான் மதிக்கிற ஒரு மனிதர், என்னை ரொம்ப அன்பாக நேசிப்பார்,
ரொம்ப நல்லா நேசிப்பார், தெரியல எதுக்குன்னு. அவர்கிட்ட அங்கங்கே பிட்டு பிட்டாக போயிட்டான் நிறைய பேர். ஆனால் ஆண்டோடைய காலிங் தான் அவங்க போகிறாங்க. எங்கே ஒரு மளிகை கடை இருக்கோ அது விலை அவர் சொன்னதான் விலை. 7 மணிக்கு திறந்துன்னு 7:15 திறந்தாலும் காத்து நின்று வாங்கணும். பக்கத்து மளிகை கடை திறந்தால் அவர் 6:55 திறந்தால் இவர் 7 மணிக்கு திறந்தால் எங்கே போயிடுவோம்? போயிடுவோம்ல. இப்போ இவர் என்ன விலை, அவர் என்ன விலை? இவர் குவாலிட்டி, இவர்கிட்ட வாங்குகிற பருப்பு எவ்வளோ நேரத்தில் அவியுது, அவர்கிட்ட வாங்குகிற பருப்பு எவ்வளோ நேரத்தில் அவியுது, இவர்கிட்ட வந்த வத்தல் எப்படி எவ்வளோ நேரத்தில் வரை, இதெல்லாம் பார்க்குறல்ல. அப்போ 2வது மளிகை கடை வந்தோன்னே என்ன ஆகுது? போட்டி வந்துடுது. அப்போ 7 மணிக்கு திறக்கக்கூடிய எத்தனை மணிக்கு திறக்கணும்? 6:45. 5 ரூபா லாபம் வைக்கிறவர் எவ்வளோ வைக்கணும்? 1 ரூபா தான் லாபம் வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவார்? இதுதான் திருச்சபை. நல்லா பாடணும், நல்லா ஜெபம் பண்ணணும், மக்களுக்கு என்ன சொல்லணும், வாழ்க்கையில் என் சர்ச்சு முன்னேறலை, ஏன் முன்னேறலைன்னா கடவுள்கிட்ட கேட்கணும். எதுக்கு என் தோல்வி? வாழ்க்கையில் ஏன் முன்னேற்றமான பாதையில் இல்லை? எனக்கு ஏன் எத்தனை பேர் ஆரம்பிக்கிடுங்க. இங்கேயே 4 சர்ச்சு 5 சர்வீஸ் நடக்கு. பிகேஎனில் போனால் 7 சர்ச்சு நடக்கு. பாஸ்டர் ஐஜான் 15,000 ரூபா வாடகை கொடுக்குறாரு. பக்கத்தில் ஒருத்தர் 50,000 ரூபா வாடகை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 20,000 ரூபா வாடகை கொடுக்குறாரு. 7 சர்ச்சு பிகேனுக்குள்ளே ஒரே இடத்துல 7 சர்ச்சு நடக்கு. இது உள்ள 4 சர்ச்சு என்னவோ நடக்கு. ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுறாங்க. ஆனால் முந்தி பந்தயத்தை பெற வேண்டும் நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? ஓடுறது என்னவோ 7 செகண்ட் தான். ஆனால் 77 மணி நேரம் ட்ரைனிங் ஆகியிருக்காரு. எத்தனை மணி நேரம்? ஓடுற செகண்ட் 7 செகண்டில் தான் 100 மீட்டர் ஓடி ஜெயிக்க முடியும். 77 மணி நேரம் ஒரு ட்ரைனிங் ஆனால் தான் அதை என்ன பண்ண முடியும்? சர்வீஸ் நடத்துறதவோ 1.5 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான். அப்போ அந்த வாரத்தில் 24 × 20 24 × 7 168 மணி நேரம் ஜெபிக்கணும். அந்த 168 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் திருச்சபை நடத்தி பாருங்கள். அடுத்த தடவை இந்த வந்திருக்க மக்களுக்கு உங்கள் சாட்சி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. என்ன கிடைக்குதாங்க? ஹீலிங். டாக்டர்கிட்ட போகிறோம், காசு கொடுத்து மாத்திரை சாப்பிட்டு கிட்னி கெட்டு போகுது. ஆனால் தலையில் கை வச்சு கிட்னி கெட்டு போல, மாத்திரை சாப்பிடல, கசப்பா சாப்பிடல, என்ன கிடைக்குது இல்லை? அது என்ன? விசுவாசனுடைய ஜபம் சொல்லிட்டார்ல யாக்கோபு 5. அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஜபிக்கிறப்ப என்ன பண்ணோம்? தோல்வியை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? தவளக்கூடாது. அதுதான் அந்த பில்லி கிரகாம், சாரி அவர் கல்கட்டா வில்லியம் கேரி, இதிலும் பெரிதானவளை காண்பாய், இதிலே நீ பெரிதானவளை காண்ப, உம்மால முடியாத காரியம். அவருடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். 3 பிள்ளைகள், செருப்பு தைச்சார், ரோட்டில் கடை போட்டு செருப்பு ஷூ ரிப்பேர் பண்ணார். அவர்கிட்ட தாமஸுங்கிறவர் போனார். எப்பா இந்தியாவிலேருந்து வரேன்னாரு. இந்தியா எப்படா இருக்குனாரு. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ விளைந்து கிடைக்க அறுக்க ஆள் இல்லை, மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கான், கோமணம் கட்டியிருக்கான், ட்ரெஸ் இல்லை, உணவு இல்லை. உடனே கிளம்புறாரு. மனைவி சொல்லுது, ஃபூல்ங்குது, முட்டாள், கோமணம் கட்டியிருக்க ஊருக்கு போறியா, லூசு பயிலைங்குது, நீ சம்பாரித்து பணத்தை அனுப்பிடா போதுங்குது. மனைவியோட தங்கை, இல்லைக்கா நம்ம போவோங்குது. தங்கை ஆசை வார்த்தை பார்த்து ஓகே சொல்லி வர்றாங்க. வந்த தங்கை அங்கே ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அது போயிடுது. அமெரிக்கா சிட்டியில் இறங்குறாங்க. கல்கட்டா சிட்டி 60 கிலோமீட்டர் தான் ஹார்பர்லேருந்து. உள்ளே வந்தால் இவங்களுக்கு தனி தட்டு. அங்கே இருக்க பிராமணன் இவங்களை உள்ளே சேர்க்கலை. தனி தட்டு, மனம் உடைந்து விட்டார். அங்கே வெள்ளைக்காரன் மேல் ஜாதி, இங்கே வந்தால் கீழ் ஜாதி, மாட்டுக்கறி சாப்பிட்றான், தள்ளி நில்றான்ட்டான். கொண்டு வந்த பணம் காலி ஆகிட்டு அழைச்சுட்ட தாமஸ் ஏதோ தப்பு பண்ணார், அரெஸ்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை. தாமஸ் போயிட்டார். வாடகை கொடுக்க பணம் இல்லை. அங்கேருந்து கேனிங் 70 கிலோமீட்டர் சவுத் பெங்கால்னு சொல்லுவாங்க. அதை சவுத் பெங்கால் நார்த் பெங்கால் ஹைஃபையாக இருக்கும். எப்போவுமே சவுத் பெங்கால் வளரலை. இன்றைக்கி மம்தா பானர்ஜி 20 வருஷம் இருக்கிறப்ப தான் அந்த வெஸ்ட் பெங்காலே வளர்ந்துச்சு. அதனால தான் அவனுங்க அவளை க்ளோஸ் பண்ணான். வெஸ்ட் பெங்கால் வளர்ந்ததே, காஸ்பல் என்னதே மம்தா பானர்ஜிக்காக தான். நீங்களும் மம்தா பானர்ஜிக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சூப்பர் தலைவி, சாதாரண லேடி, சாதாரண 60-70 ரூபா, 150 ரூபா, 300 ரூபா வாயில் புடவை, 150 ரூபா அவாய் செருப்பு.
இன்றைக்கி ஸ்லம் ஏரியாவில் தான் வீடு இருக்குது, ஐஃபையாகவே மாறலை. இவன் சொல்லி அடித்தான், ஏமாற்றிட்டான். நம்ம ஜோம் பண்ணியிருந்தா நிச்சயம் அந்த அம்மா ஜெயிச்சிருப்பாங்க. பெரிய எதிர்காலம் இந்தியாவுடைய பிரதமராகிறதுக்கு அந்த அம்மா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். ஒரு நல்ல தலைவி அந்த அம்மா. ஒரு சித்தம் இல்லாமல் அந்த அம்மாவை எடுக்கலை. அப்படி அந்த அம்மா அந்த சவுத் பெங்கால் வசதியே இருக்காது. நீங்கள் கேசி தாஸ், அந்த இங்கிலாண்டுடைய அந்த ராணி பேர் என்ன, விக்டோரியா மஹால்னு சொல்லுவாங்க. அங்கே தான் கேசி தாஸுங்கிற ஒரு பெரிய ரசகுல்லா கடை இருக்குது. நம்ம பாரிஸ் கார்னர் மாதிரி, நம்ம சிட்டியில் பாரிஸ் கார்னர் மாதிரி அங்கே ஒரு ஹோட்டல். சாப்பிட போனால் இது சாப்பிட்ற இடம், இது ஒன்றுக்கு இருக்கிற இடம் ஓப்பனா எப்படி இருக்குது பாருங்கள். பெரிய ஹோட்டலுங்க. ரோட்டில் சாப்பிட்டா ₹1 ரொட்டிங்க, அந்த கடையில் ₹20 ரொட்டிங்க. அதே ரொட்டி தாங்க. இடம் இல்லை, ஓப்பன் பிளேஸ். ஒரு சுவரை வச்சு விட்ருப்பான். ஸ்மெல்லு. அந்தளவுக்கு சவுத் பெங்கால் வளரலைங்கிறதுக்கு சொல்லி நான் பதிவு பண்ணுறேன். அங்கே தான் போனார். மனைவிக்கு உணவு இல்லை, பிள்ளைகளுக்கு உணவு இல்லை, 2 வயது குழந்தைக்கு பால் இல்லை, அழுகுது. 3 நாளாக பால் கொடுக்கல. குழந்தை எப்படி துடிக்கும்? 2 வயது கீழே. ஒரு ஏழை அம்மா தட்டு நிறையா காய் கொண்டாந்து விட்ட கொடுக்குது. என்னம்மான்னு கேட்குறார். ஐயா, உங்கள் வீட்டில் குழந்தையின் அழுகையின் குரல் கேட்குது, நான் காய்கறி கொண்டது. நாங்கள் சாப்பிட்டோம்மா, வேண்டாம்மா, எடுத்துகிட்டு போமாங்கிறார். அந்த அம்மா மீறி கொடுக்குது. அந்த அம்மா சொல்லுது, மனைவி சொல்லுது, ஃபூல், முன்னாலே சொன்னேன், முட்டாள், வாடா நம்ம ஊருக்கு போயிடுவோம். வேண்டாம் அந்த ஊர். ஒரு குழந்தைக்கு காய்ச்சல். இவர் காட்டில் போய், இவர் இருந்த வீடு வாடகை இல்லாமல் பேய் பங்களா. வாசல், கதவு, ஜன்னல் எதுவுமே கிடையாது. ஒரு பாலடைந்த பங்களா, அழுக்கு பங்களா, டேட்டி பங்களாங்கிற மூத்த பையன் சொல்கிறான். பக்கத்தில் ஒரு மரத்தடியில், இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்திற்பக்க என்னை அழைச்சிட்டு வந்தீங்கப்பா, என் வாழ்க்கை இருளாகி மாறிவிட்டதேங்கிறார். மனைவி செத்து போகுது, 2 குழந்தைகள் செத்து போகுது. மூத்த பையனை வேலைக்கு அனுப்புகிறார். மம்பட்டி வெட்டுறதுக்கு வேலைக்கு, வெயிலில் மம்பட்டி வெட்ட கொத்தனார் வேலை மாதிரி வேலைக்கு அனுப்புகிறார். இந்த மண்வெட்டி வேலை சிட்டியில் இருக்க நமக்கு தெரியாது. கொத்தனார் வேலை, அந்த வெயிலில் நின்று பில்டிங் கட்டுறது, மண் சுமக்கிறது, மண் எழுது எவ்வளவு கஷ்டமோ அதே கஷ்டம்தான் அந்த விவசாயியுடைய வேலை. அந்த வேலைக்கு அனுப்புகிறார். 7 ஆண்டுகள் வறட்சி, உணவு இல்லை, பிள்ளைகள் செத்து போச்சு. அதுக்கப்புறம் கவர்னர் வெஸ்லி வர்றாங்க. ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு டீச்சர் இல்லைன்னு தேடுறாங்க. அப்போ தான் இவர் பெயர் ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. தமிழகத்தில் வந்த மிஷினரிகள், ஆட்சியாளர்கள் மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மவுண்ட் பேட்டன் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் அவர் பேரை மறந்துட்டேன். அவரும் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க. அவங்க தான் சிவகாசியில் போய் ராகுலன் கல்லறையை பார்த்தாங்க. அவர் பேர் என்ன, ராகுலன் கல்லறையை அவர் பார்க்குறார். அவங்களாம் கலெக்டராக இருக்கப்போ மிஷனுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டு. கிறிஸ்டினாக மாறிட்டேன்னா சப்போர்ட்டு. மேல் ஜாதி மக்களும் பக்கத்துலேயே வர முடியாது, பயப்படுவான். ஆனால் அங்கே அந்த சப்போர்ட் ஆட்சியாளர்கள் மத்தியில் இல்லை. அதனால தான் அங்கே வளரலை கிறிஸ்தவம். இவர் கூப்பிட்டு இங்கிலீஷ் ஸ்கூல் டீச்சராக மாற்றுறாரு. இங்கிலீஷ் ஸ்கூல் அப்போ தான் வாழ்க்கையில் 7 வருஷம் கழித்து அவர் வாழ்க்கை ஒளி வீச ஆரம்பிக்குது. இங்கிலீஷில் வெஸ்ட் பெங்காலிக்கு மொழிக்கு இலக்கணம் எழுதுகிறார். அவர் தான் ஒய்ஃபு, கணவன் செத்து போகிறான். திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணாலும் 1 நாள் ஆயிருந்தாலும், 1 மாதம் ஆயிருந்தாலும், 1 வருஷம் ஆயிருந்தாலும், 50 வருஷம் 60 வருஷம் கல்யாணம் ஆகியிருந்தாலும், கணவன் செத்துட்டா எரிக்கிற தீயில அந்த அம்மாவை தூக்கி போட்டுருவான். அந்த அம்மாவுக்கு 92 வயசு, அவருக்கு 93 வயசு. வேண்டாங்கும் சட்டம். அவர் தான் எதிர்க்கிறார். அன்னைக்கு நான் படிக்கிறப்போ எனக்கு 66 வயது. அன்னைக்கு ராஜாராம் மோகன் ராயை பற்றி சொன்னாங்க, இவர் தான் எதிர்த்தாருன்னு. ஆனால் அவர் எதிர்க்கலை, இவர் தான் எதிர்க்கிறார். ஆனால் அன்னைக்கு சரித்திரம் அதை சொல்லிச்சு. இன்றைக்கி அந்த சரித்திரமே இல்லை, எடுத்துட்டான். எதிர்த்தார், போராடினார். அப்படி போராடி வந்ததான் தஞ்சாவூர்லேருந்து வந்து முதல் ஞானஸ்தானம் திருநெல்வேலி குளோரிந்தம்மா அவங்க தான். உடன்கட்டை ஏறுதல் 60-70 வயசு மாமாவுக்கு, தாய் மாமனுக்கு 17 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாண அதிர்ச்சியில் அந்த செத்து போனான், மண்டையை போட்டான். இந்த அம்மாவை தூக்கி நெருப்பில் போட போகிறாங்க. அப்போ தான் ஒயிட்ஸுங்கிற ஒரு சிப்பாய் போய் தடுக்கிறார். துப்பாக்கி வச்சுருக்கான் ஆட்சியாளர். ஆட்சி அவங்க பக்கம் இருக்குது. கோகிலா
அந்த அம்மா பேர் கோகிலா. அப்புறம் இந்த சிப்பாயை கிழக்கிந்திய கம்பெனி திருநெல்வேலிக்கு மாற்றிடுது. இந்த அம்மா கூட கூட்டிகிட்டு போய் இந்த அம்மா கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறார் அவர். அதுக்குள்ளே அவர் மண்டையை போட்டிருந்தார் இந்த அம்மா நேரம். அந்த அம்மா சொத்துக்கள் எல்லாம் திருநெல்வேலிக்கு வருது. அப்போ தான் ஒரு பகுதியை குளோரிந்தா சர்ச் கேட்டுறாங்க. முதல் ஞானஸ்தானம் அவர் தான். ஸ்காட்ஸ் மிஷினரி முதலாவது அவருக்கு ஞானஸ்தானம் ஸ்காட்ஸ் மிஷினரி தான் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம். ஃபஸ்ட்டு சீகன் பால் ஜூலை 9. அதுக்கப்புறம் வந்து 2-3 மிஷினரிகள் லுத்தரனில் ஃபெயில். அதுக்கப்புறம் ஸ்காட்ஸ் தான் வந்து திருச்சி, தஞ்சாவூர், ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் படித்த ஸ்கூலை கூட கட்டினார். ஆனால் அந்த அப்துல் கலாம் அந்த ஸ்கூலை கூட ரிப்பேர் பண்ணலை, அந்த ஓட்டை கூட மாற்றலை அவர். மிஷன் முதல் ஞானஸ்தானம் குளோரிந்தா திருநெல்வேலியில். இன்றைக்கி நீங்கள் திருநெல்வேலி போனால் குளோரிந்த அம்மா கல்லறையை பாருங்கள். அந்த அம்மா சர்ச்சை கட்டின அதே வடிவத்தில் இருக்கும், போய் பாருங்கள். அந்த அம்மா அர்ப்பணிப்பு, இந்த உடன்கட்டு ஏறுதல் இதை எதிர்க்கிறார். பொம்பளை பிள்ளை பிறந்தா இன்றைக்கி நம்ம முதல்வர் வந்தோன்னே 2 நாள் ஒரு அறிவிப்பு சொன்னார். என்ன பெண்கள் திட்டம்? சிங்கப்பெண்ணு. இப்போ பின்னால் அறிவிக்கப்படும். முடியல. எந்த திட்டம் போட்டாலும் நடக்கிறத யாராலும் என்ன பண்ண முடியாது. நடக்கிற கொலை நடந்து இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் அன்றைக்கி மீடியா இல்லை தெரியல, இன்றைக்கி மீடியா இருக்குது தெரியுது. அன்றைக்கி 50 பேர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி 2 நடந்தது. இன்றைக்கி 500 பேர் இருக்கா, 10-20 நடக்கு, அவ்வளோதான். இதை என்ன பண்ண முடியாது. ஒரே தடுக்கன்னா ஒரே வழி. இங்கே ஒரு கொலை நடக்கா, இந்த பகுதியில் 10 கிலோமீட்டருக்கு இருக்க ஒயின் ஷாப், சுற்றி 10 கிலோமீட்டருக்கு ஒயின் ஷாப்பை மூடு, தப்பு நடக்காது. என்னுடைய கணிப்பு இது தான். தவறே எதை வச்சு நடக்கு? ஒயின் ஷாப் தான். அப்படி அந்த பெண்களை தூக்கி யூப்ளி ஆற்றுல தூக்கி எறிகிறாங்க. பிறந்த பெண் குழந்தைய பாதுகாக்க முடியல. எந்த புதுமை பெண் புதுமை பெண் முதல்வர் கொண்டு வந்தார், முன்னாள் முதல்வர். இந்த ஒரு சிங்கப்பெண்ணுனாரு. எத்தனை பெண் திட்டம் கொண்டு வந்தாலும் என்ன பண்ண முடியாது. நடக்கிறது அவனா திருந்தது வரையும் திருத்த முடியாது. உடன்கட்டு எதில் தடுத்தார். கிட்டத்தட்ட 40 மொழிகளில் புதிய ஏற்பாடு டிரான்ஸ்லேஷன், 20 மொழிகளில் ஃபுல் பைபிள், 3 இதை ஃபுல்லாக முடிச்சிட்டார். 27 மொழியில் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக முடிச்சிட்டார். இதெல்லாம் அடித்தளம் போடுறார், அதுக்குள்ளே இறந்துறார். அதான் சிராம்பூர் யூனிவர்சிட்டி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னோடு பயணிக்கிற பெந்தைகாஸ் பாஸ்டர்ஸை கொண்டு அந்த இடத்த காட்டினேன், வெஸ்ட் பெங்கால். நீங்கள் சும்மா அங்கே நான் பாஸ்டர்னு வெள்ளச்சட்டை போட்டு ஏமாற்றிட்டல எதரா, அங்கே வந்து பாரு எப்படி இருக்குது. கல்கட்டாவில் கூப்பிட்டு போய் கல்கட்டா அந்த கேனிங்கு, அப்புறம் அங்கேருந்து அந்த 3 நாட்கள் கல்கட்டா, ஒரு நாள் கல்கட்டா சிட்டி, ஒரு நாள் சிராம்பூர் யூனிவர்சிட்டி, ஒரு நாள் அந்த கேனிங் யூபிலி நதி பக்கத்தில் கூட்டிக் கொண்டே காட்டினேன். இந்த வருஷத்தில் செப்டம்பரில் ஜார்க்கண்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதே 40-50 பாஸ்டர்ஸ் 60 பாஸ்டர்ஸ் மட்டும் அலௌடு. ஏன்னா டிக்கெட் அவங்க போடணும். டிக்கெட் போடலன்னா ரோட்டில் போகிறவங்களாம் கொண்டு இவன் பாஸ்டர் எனக்கு அறிமுகம் பண்ணிடுறான், சர்ச்சைக்காரவங்களாம் கொண்டு வச்சு பாஸ்டர்னு அறிமுகம் பண்ணிடுறான். அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு பாஸ்டர்ஸ் மட்டும் டிக்கெட் போட்டுவாங்க. உங்களுக்கு அக்கமடேஷன் ஃபுட்டு மட்டும் நான் தருவேன் 3-4 நாளுக்கு. அந்த ஜார்க்கண்ட் என்பது நோ டூரிஸ்ட் சென்டர். இன்றைக்கி மலைகளும் பள்ளத்தாக்களும் நிறைந்து வளர்ச்சி, இந்தியாவில் வளர்ச்சி அடையாத மாநிலம். ஃபஸ்ட்டு ஒடியா, 2வது ஜார்க்கண்ட். ஐயாவுக்கு தெரியும், ஏன்னா அவர் எஃப்எம்பியில் ஜென்ரல் செக்ரட்டரி. அந்த இதில் ஃபிங்கர் டச்சில் வச்சுருப்பார் இந்தியாவை. எனக்கு அந்தளவுக்கு ஃபிங்கர் டச் கிடையாது, நான் பிஸ்னஸ் மேன். பொதுவாக அவர் அப்படி பண்ணாதால் தான், இதிலும் பெரியானவளை காண்பாயின்னு சொன்னதால் தான் முதலாவது இங்கிலீஷ் பேப்பர் இந்தியாவில், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேப்பர். ஹையர் எஜுகேஷன், பிஏ, எம்ஏ, அந்த யூஜி, பிஜி, ஹையர் எஜுகேஷன் இந்தியாவில் அதுதான் சிராம்பூர் யூனிவர்சிட்டி. அவருடைய அர்ப்பணிப்புங்க. அங்கே அந்த காலேஜை போய் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தான் என்எம்எஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி. அந்த பாஸ்டர்ஸுக்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தாங்க அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து, மத்தியான சாப்பாடு. எத்தனை ரசகுல்லானாலும் சாப்பிட்டுக்கலாம். முட்டை, மீன் குழம்பு, பொரிச்ச மீன். சாய் போனோன்னு ஒரு டீ பிஸ்கட்டு, 4 மணிக்கு வர்றப்போ ஒரு டீ பிஸ்கட்டு 100 ரூபாய்க்கு. நான் சொல்வது 3 வருஷத்துக்கு முன்னால். அர்ப்பணிப்பா அவருடைய நேம் சிராம்பூர் யூனிவர்சிட்டி. இதிலும் பெரிதானவளை காண்பாய். நம்மளால் முடியாத காரியம் இல்லை. அவர் அன்றைக்கி செஞ்சால் ஐயா கேட்டார், என்ன கேட்டார்? ஜிப்சின மக்கள். இதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ பின்தங்கின மக்கள் இருக்காங்க. ஜிப்சின மக்கள் இன்றைக்கி நாகரிகம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க பகுதியில் நான் மீஞ்சல் ஒரு அம்மா பேர் சொன்னேன், ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன். இப்போ பாலச்சந்திரங்கிற பாஸ்டரும் அந்த அம்மா சாந்தியோ ஏதோ ஒரு பேர், சுகந்தியா
சுமதி. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பகுதியில் டியூஷன் சென்டர் செய்யலாம். அந்த பிள்ளைகளுக்கு மாலை நேரத்தில் டியூஷனுங்கிற பேரில் ஓப்பனிங் ப்ரேயர், க்ளோசிங் ப்ரேயர், ஒரு வசனத்தில் 3 நிமிடங்கள் ஒரு மெசேஜ், விசுவாசம், ஃபெய்த், நம்பிக்கை, அன்பு, 3ஐயும் சொல்லிக் கொடுக்கலாம். இது தாங்க மினிஸ்ட்ரி. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு குணமாக்கிறாருங்கிறத விட நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி அந்த மக்கள் நாகரிகம் இல்லாமல் சிப்சின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, நாகரிகம் இல்லாமல் எஸ்டி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இந்த பக்கம் தடா பகுதிக்கு ஒரு ஊழியத்துக்கு போவேன். இன்றைக்கும் அந்த ஆப்போசிட் வாட்டரில் மீனை பிடிச்சி அதை விற்று முதல்ல 2 குவார்ட்டர் வாங்கிக்கிறாங்க. மீன் குழம்புல மீனை வாசனைக்கு போட்டுட்டு அதில் மசாலாலாம் கிடையாது. பசி, பட்னி, குட்டி. 22 வயதில் 7 பிள்ளைகள். 22 வயசில் எங்கே? சென்னையில் இங்கேருந்து 45-50 கிலோமீட்டர் உள்ள பகுதியில் இருக்க மக்கள் 22 வயதில் 7 பிள்ளைகள் நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்தியாவில் நாம் வாழும் தமிழ்நாட்டில் நம் அருகில் இப்படிப்பட்ட பின்தக்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கம்யூனிஸ்டி தங்கையா இன்றைக்கி ஸ்லம் ஏரியாவில் அவர் ஊழியம் பார்க்கலன்னா இன்றைக்கி ஸ்லம் ஏரியாவில் சர்ச் இருந்திருக்குமா? ஒரு ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே போனால் எத்தனை சர்ச்? வால்டெக்ஸ் ரோடில் உள்ளே போனீங்கன்னா குறைஞ்சது 100 சர்ச்சு. எந்த சர்ச்சுனா அந்த எலிஃபென்ட், அந்த இப்போ வால்டெக்ஸ் ரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பத்மநாபா தியேட்டர், அந்த கருவாட்டு கடைங்கிற சொல்கிற அந்த பழைய ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் வரையும் அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோ 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் இருக்குது. 30,000 குடும்பங்கள் மத்தியில் 120 சர்ச்சஸ் இருக்குங்க. 120 சர்ச்சஸ். அந்தோனின்னு ஒரு பாஸ்டர், 500 பேர். சோத்துக்கு இல்லாமல் ஆரம்பித்தா எனக்கு பெரிய பணக்காரன் அந்தோனி. பாஸ்டர் ஐஜான் 2500 பேர். பாஸ்டர் தாஸ் 1000 பேர். பாஸ்டர் ஜெயராஜ், பாஸ்டர் கோமதி, இன்னும் நிறையா பாஸ்டர் இருக்காங்க. பாஸ்டர் லைஃப் எப்படி இருக்குது? மக்கள் லைஃப் எப்படி இருக்குது? அதோகதிலாம் சொல்ல முடியாது, தப்பு அது. அவன் உண்மையாக இருந்தால் அவனு நாளாயிரான். நல்லா இருக்கான், நல்லா இருக்க போய் தான் சர்ச்சுக்கு வர்றான், இல்லை வரமாட்டானே. உங்கள்கிட்ட வந்து ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சா தானே இங்கே சர்ச்சுக்கு வர முடியும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ இப்படி ஆடினா அவர் 6-8 அடித்தார், அந்த 6-8 ஒரு டான்ஸ் போட்டோங்கிறதுலாம் இல்லை. உண்மையாக அவன் வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைச்சாதான் சமாதானம் கிடைச்சாதான் திரும்ப வருவான் சர்ச்சுக்கு. அந்த ஏரியா இன்றைக்கி எந்த அளவுக்கு ஹைஃபை ஆகிருக்கு, அது ஊழியத்தால் மட்டும்தான் முடிஞ்சது. பாஸ்டர் தங்கையாவோடைய, எத்தனை பேருக்கு தங்கையா தெரியும்? இன்றைக்கி நிறைய சர்ச்சை ஆரம்பித்து விட்டுட்டு அவர் போயிட்டார், மிஷன் விட்டு வெளியே ஆரம்பித்து அந்த ஏரியா பாஸ்டர்ஸ் அவங்ககிட்டே சர்ச்சை கொடுத்துட்டு போயிட்டார். எவ்வளோ ஏரியா மாறி இருக்கு. ஏன் நம்மளால் மாற்ற முடியாது? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஏன் நம்மளால் முடியாது? மாறிட்டிங்கன்னா அந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 15ஆம் அதிகாரத்தை வரையும் வந்தீங்கன்னா பர்னபாவா சவுலுங்கிற 14 என்ன ஆயிடுது? பவுல் பர்னபாவா. பர்னபா எங்கே போயிடுறாரு? இன்ட்ரொடக்ஷன் பண்ணது யார்? பர்னபா. பவுலை கொண்டு போய் பவுலுக்கு அருவா வச்சுருக்கான், வெட்டிடுவான் குத்திடுவான்னு மிரட்டினாங்க. அந்த மிரட்டின பவுல் இப்போ எங்கே போயிட்டார்? மேலே போயிட்டார். அவருக்கு தான் 13 புத்தகங்களை வேதத்தில் கொடுத்துருக்காங்க. 13 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பவுல் வரலன்னா ஜீசஸுடைய இது 4 காஸ்பல் நின்றுருக்காதுங்கிறான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த்து. ஆனால் அவர் 2 கொரிந்தியர் 11 இரவு போல் தண்ணிக்குள்ளே இருந்தேன், யோனாவில் நானும் தண்ணிக்குள்ளே இருந்தேன்டா. 3 முறை தோலில் கட்டாங்க, ஈர தோலில் கட்டிடுவாங்க. டைட்டாக கட்டி போட்டாச்சுன்னா தோல் காய என்ன ஆகும்? சுருங்க உடம்பு என்ன ஆகும்? 1 குறை 39 முறை மிலாறுகளால் அடிபட்டேன். சாதாரண ஓட்டம் இல்லை, சும்மா நான் பெரிய ஆள் ஆயிரல. அப்போ வெறும் பிளெஸ்ஸிங் மெசேஜ் என்ன பண்ணாது? எடுபடக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவம். ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று 12:2 சொல்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன்,
உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சூப்பர். அதோட விடலை. 13:17 வந்து எழுந்து எவ்வளோ தூரம் நடக்கி அது மட்டும்தான் உனக்கு பட்டா. இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை? வீட்டில் படுத்திருந்தா என்ன இல்லை? பாஸ்டருக்கு அழைச்சிட்டிங்க, நான் கடையை மூடிட்டேன், வேலையை விட்டுட்டேன், வீட்டிலையே இருக்கேன், எனக்கு சோறு தாங்கன்னா என்ன பண்ண மாட்டார்? தரமாட்டார். அப்போ வெறும் வில்லியம் பேரி சோறை வாங்கிட்டு காலி சும்மா படுத்திருக்கலை. இதிலும் பெரிதானவளை காண்பாயின்னு அவர் உழைச்சார், அடி வாங்கினார். ஏன்னா மினிஸ்ட்ரி என்பது அடி வாங்கணும். அடி வாங்கினாதான், ரத்தம் வந்தால் தான் அங்கே ரத்தம் சிந்தலாமல் பாவ மன்னிப்பு. அந்த அந்த பிரிட்டோ ஆர்எஸ் மங்கலம் அந்த இடம் போனேன். அந்த இடம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அவர் ரத்தம் பட்டு கடற்கரை மணல்லாம் சிவப்பாக இருக்குது இன்றைக்கும். ஆர்சி ஃபாதர் அருளானந்தர் தலையை வெட்டிட்டாங்க. நடு ரோட்டில் இப்போ நிற்க வச்சு தலையை வெட்டிட்டான். அந்த ரத்தம் சிந்தினப்போ தான் அந்த இடத்துல 70% கிறிஸ்டின் இருக்காங்க, 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஆர்சி மக்கள். அந்த மக்கள் ஓட்டு தாங்க இன்றைக்கி இவர் முதல்வர் ஆகிட்டார். எங்கெல்லாம் ஆர்சி மக்களுக்கான ஒருத்தம் கூட மாற்றி போடலைங்க ஓட்டை. அதுக்கு தான் ஜோசப் விசை இன்றைக்கி முதல்வராக இருக்கிறார். நம்ம அடி வாங்கிறதுக்கோ வீட்டுக்கு மனைவிக்கு மாங்கல்யம் நிலைக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது? நினைக்க பிள்ளைக்கு தாயாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும் நினைக்கூடாது. எல்லாத்துக்கும் எதிர்க்கணும். அதுக்காக வீணாக போய் சாக வேண்டாம். வீணாக போய் வர்ற ரயில் முன்னால் நிற்க சொல்லலை ரத்தம் சிந்துறன்னு. என்ன கடவுள் சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து போகிறப்போ அந்த 5வது இடத்துல வர்ற நாம் எங்கே வந்துடுவோம்? முதல் இடத்துக்கு. நம்ம முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா மிஷினரியும் இப்படி தான் வேலை செஞ்சுருக்காங்க. எந்த மிஷனுக்கு போனாலும் எந்த மிஷினரி அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. நாமும் அர்ப்பணிப்போடு செய்கிறப்போ நிச்சயமாக அதுக்கு தான் அந்த கிளாஸ். அவர் மார்க் 16-15 அந்த நோட்டீஸில் போட்டிருக்கார். நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும். அந்த காட்டில் போனால் காஸ்பல் சொல்ல கடவுள் திட்டுறான், கடவுள் போங்கிறார் சொல்கிறான். மங்கி தான் இருக்குது, குரங்கு தான் இருக்குது, காஸ்பல் சொல்லிட்டான். சொல்கிறார், ஒர்க்ஷிப் பண்ணுறாங்கிறார், ஒர்க்ஷிப் பண்ணிட்டார். ஆல்ட்ரு கால் கொடுக்குறாரு, ஆல்ட்ரு கால் கொடுக்குறாரு. ஆல்ட்ரு கால் கொடுக்குறப்போ கடவுளுக்கு அவருக்கும் சண்டையான். அந்த கதையை பாதியில் விட்டுட்டேன். ஆல்ட்ரு கால் கொடுக்குறப்போ குரங்கு எங்கேயா வரும்? அது மறந்தாருக்கு. அது எங்கே கவனிச்சுது? என் மெசேஜை கேட்டுச்சா, பாட்டை கவனிச்சா, ஒர்க்ஷிப்பை கவனிச்சுதா? கொடுடா நீ ஆல்ட்ரு கால்னாரா? ஆல்ட்ரு கால் கொடுத்துக்கிட்டு போய் 15-20 காட்டு மனிதர்களை வந்து முட்டி போட்டாங்களாம், ஒப்பு கொடுத்தாங்களாங்க. நடந்த சம்பவங்க. இதுதான் காஸ்பல். நம்ம அழைக்கிறவர் யார்? உண்மையுள்ள வேறு. நம்மளால் முடியாத காரியம் காலை கூட சீகன் பாலை கேட்குறப்போ பார்க்குறப்போ, காலைல வாட்ஸ்அப்பில் பார்க்குறப்போ பெரிய விரோதம் வருது. ஜெபிக்கிறார், அப்படியே ஒரு அக்னி வானத்துலேருந்து வருது. இப்போ 250 வருஷத்துக்கு முன்னால் திருவள்ளூர்லேருந்து யார் வந்திருக்கீங்க? திருவள்ளூர் பகுதி கௌடி மிஷினரி எத்தனை பேர் தெரியும்? நீங்கள் பாம்பரியும் பாம்பின் கால். கௌடி மிஷினரி யாருக்கும் தெரியாது. திருவள்ளூர் கௌடி சர்ச், ஈக்காடு மிஷன். அவரை க்ளோஸ் பண்ணணுன்னு 20 பேர் குதிரையில் வருவாராம். ஐயர் அவர் ஒயிட் போட மாட்டார், நான் கல்லால் அடிப்பாங்க. ரத்தம் வந்து வெள்ளை அங்கெல்லாம் சோப்பாயிட்டான். அதனால் வெளியே அங்கி போட மாட்டா, காக்கி ட்ரெஸ் தான் வச்சுருப்பான், ரத்தம் தெரியக்கூடாதுன்னு. குதிரையில் வர்றப்போ இடையில கயத்தை பிடிச்சி காட்டு வழி, பெரிய ரோடுலாம் கிடையாது. அவருடைய மிஷன் ஃபீல்டு கடம்பத்தூர், அவருடைய மிஷன் ஃபீல்டு திருவாம்பூர், அவருடைய மிஷன் ஃபீல்டு, நிறைய மிஷன் ஃபீல்டு அவர். அதனால தான் திருநெல்வேலி மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் 7 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். காட்டு வழியில் குதிரை வரப்போ அந்த பெரிய கயிறை பிடிச்சி அந்த குதிரையை கீழே தள்ளணும்னு நினச்சி 10 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர். வர்றப்போ கயத்தை தூக்கிட்டா குதிரை என்ன தட்டி கீழே விழுந்து அவர் என்ன பண்ணுவார்? செத்து போவார். குதிரை அங்கே திரும்பிடுச்சு, அந்த ரோட்டில் டவுட்டன் ரோட்டில் திரும்பிடுச்சு. இவங்க ரெடி ஆகுறாங்க. குதிரை பக்கத்துலேயே வரலங்க. திரும்பி பார்த்தா அதை போய் லெஃப்ட்டில் திரும்புதுங்க, எக்மோருக்கு திரும்புது, தெந்தி ஆஃபீஸுக்கு திரும்பிட்டுருக்கு. இவங்க கண்கள் என்ன பண்ணிடுச்சு? அப்படியே 20 பேர் நேரே போய் ஞானஸ்தானம் வாங்கினானா.
நான் 70 வயசு வரையும் இருப்பேன்னா ஆண்டவர் சித்தனா என்ன பண்ணலாம், இருக்கலாம். 38 வயது நான் சிலுவை தான் மரணம்னா என்ன பண்ணணும்? பவுலடிகள் சொன்னார்ல, பேதுரு சொன்னார்ல, பாயா இருக்கேன் சிலுவை வேண்டாம். ஜீசஸ் உடனே சிலுவை காட்சி கொடுத்தாரு. என்னையாண்ணா நீ எடுக்க மாட்டேற, அதனால் நான் எடுத்தேன். அப்போ உடனே சொன்னாரா, என்னை தலையில் அடி, இயேசுவா நிற்க வைக்க விடாத, தோலை உரிச்சிரு. பேதுருடிகள் சொன்னாரா, அதுதான் இந்த சபையின் மேல், அதுதான் அந்த பசலிக்கா. நீங்கள் பேதுரு கல்ற வாட்டிகன் சிட்டிக்கு போனீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு லைனில் நிற்கிறான் பார்க்க. 5 கிலோமீட்டர், ஒரு செகண்ட் கூட உள்ள நிற்க விட மாட்டோம். நான் லைனில் நிற்கல, இப்படி லைன்லன்னு பார்க்க முடியும். ஏன்னா லைன் போய்கிட்டே இருக்குது, வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியாத, அந்த கல்ற என்னன்னே பார்க்க முடியாது. அதை போய் என்னத்தை பார்க்க நான் போகல. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எங்கள் வீட்டில் யாரும் லைனில் நிற்கலை. அதுதான் சொன்னார், பேதுருங்கிற கல்லில் மேல் திருச்சபை கட்டுவேன். அதனால தான் பாஸ்டர் ஏசனா மேலே குண்டூர் மாநிலத்தில் ஒரு பெரிய சர்ச் கட்டினார்ல, முடிஞ்சதில்ல. நம் சமகாலத்து வரவர்கள்லாம் நம்ம பார்க்குற மனிதர்கள். பேதுருவை நம்ம ஹிஸ்ட்ரியில் தான் படிக்கணும், புத்தகத்தில் தான், பைபிளில் தான் படிக்கணும். ஆனால் நம்ம காலத்தில் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா நம்ம கடவுள் யார்? உண்மையின் கடவுள், உன்னதமானவர், உயர்ந்தவர். அவற்றை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா உண்மையாக அதை தான் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ள வெகுவைகளோ. உண்மையுள்ள மனிதன் தானியேல் கேட்டார்ல, உமக்கு முன்னாடி நீதி கடிசன்ல கடவுளுக்குமா குற்றம் மற்றும் ஐயமேனோ சண்ட். அவன் மனம் உண்மையுள்ளதுன்னு தான் நெகேமியா 9:7 கல்தியரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மனம் உண்மையுள்ளதுன்னு ஆண்டவர் அவன் அழைக்கிறார். கடவுள் உண்மையை மட்டும் தான் விரும்பார். மாடல் இவர் முதல்ல சொன்னேன், ஒயிட் ட்ரெஸ்ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டோ அங்கேயோ நேரியலோ எங்களை மாதிரி ஐயர் சிஎஸ்சி ஐயர் ஒரு காலத்தில் பச்சை, ஒரு காலத்தில் வெள்ளை, ஒரு காலத்தில் பர்பிலும், ஒரு காலத்தில் ரெட்டு, இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. என் மனம் மட்டும் எப்படி இருக்கணும்? இந்த அம்மாவை கட்டியிருக்க வெள்ளைச்சேலை மாதிரி இருக்கணும். அப்போ தான் எங்கே பண்ண முடியும். அவங்க கருப்பாக இருந்தாலும் வெள்ளைச்சேலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா பாடுறாங்க. ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட அழைப்போடு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். கடைசியாக வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்போடு தன்னை ஒப்பு கொடுக்குறது. 1524 வில்லியம் டெண்டில் தூங்கிட்டு இருந்தாராம். கடவுள் எழுப்பினாராம், பைபிளை மொழிபெயர்றாராம் இங்கிலீஷில். மூல பாஷையில் தான் இருக்குது. மூல பாஷை கிரேக் எப்ரியாவா நமக்கு தெரியாது, 2 தான் இருக்குது. 6000 ஆண்டுகள் சரித்திரம். அது 6000 7000 ஆண்டுகள் சரித்திரம். சொல்லப்பட்ட கருத்து ஒன்று தான். மார்க்கு 12:29-31. இஸ்ரவேலை கேள் கர்த்தர் ஒருவரே, ஒரே கருத்து தான், பேசிக் ஒன்று தான். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22-21 வரை ஒன்று தான். 2 பேசிக் தான். எங்கள் தாத்தா பேர் தெரியும், அவங்க அப்பா பேர் எனக்கு தெரியாது, தாத்தாவுடைய அப்பா பேர் எனக்கு தெரியாது. இதுதான் உங்களுக்கு. அப்போ 7000 ஆண்டுகள் சரித்திரம் நமக்கு என்னன்னு தெரியாது. இது தேவதூதர், இதுக்கு ஆர்த்தர் கிடையாது, தேவதூதர்களாக எழுதப்பட்டது. எல்லார் கையிலையும் இந்த பைபிள் போகணும். கடவுளுடைய சிதைனா அவர் சொன்ன கான்செப்டை நீங்கள் உலகம் எங்கும் போய் ஒரு குறிப்பிட்ட மக்களை போச்சல, பெந்திகாஸ்காரங்க போங்க, இல்லை எல்இஎஃப்காரங்க போங்க, இல்லை ஹோலி ஸ்பிரிட் போங்க, யெகோவா விட்னஸ் போங்க, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் போங்கன்னு சொன்னாரா? எல்லா மக்களும் போங்கன்ட்டார். அப்போ எல்லாத்துக்கும் பைபிள் போகணும். அடுத்த கான்செப்ட். ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாரும், உடனே பைபிள் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சார். அவரை கொலை பண்ண தேடுறான் ஆர்சி ஃபாதரு. அவர் ஜெர்மனில் போய் ஒழிச்சிக்கிட்டார். அண்டர்கிரவுண்டில் யாருக்கும் தெரியாமல் பைபிள் மொழிபெயர்க்கிறாரு. பைபிள் மொழிபெயர்த்து பிரிண்டிங் பண்ணி அரிசி மூட்டையில் வச்சு இங்கிலாண்டுக்கு ஏற்றுறாரு. அதை ஒருத்தன் போட்டு கொடுக்குறான். யூதாஸ் காரியத்தை போட்டு கொடுத்தான்ல. நம்ம ஆளுங்களுக்கு முக்கியமான பங்கு என்னது? போட்டு கொடுக்குறதா. 100ல் 10 பேர் போட்டு கொடுக்குறவன் தான். ஏன்னா அவன் வேலை செய்ய மாட்டான், அவன் வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் போட்டு கொடுக்குற பற்றி என்ன பண்ணக்கூடாது, போட்டு கொடுத்துட்டான். திரும்ப கொண்டு போகிறாங்க. திரும்ப கொண்டு வரப்போ அவரை நெருப்பில் போட்டாங்க. 1524 அக்டோபரில். ஆண்டவரே வேதாமத்தை மொழிபெயர்க்க உதவி செய்யுங்க. அதுக்கு முன்னே ஜான் அக்லி, அதுக்கு முன்னே இன்னொருத்தர் வில்லியம் ஹென்லே, இதுக்கப்புறம் தான் மார்ட்டின் லூத்தர். 1531 அக்டோபர் 31 புதிய திருச்சபை, திருப்புதல் திருச்சபை, புரட்சி திருச்சபை, நம்முடைய திருச்சபை. அவர் ஜெபம் பண்ணாராம், நெருப்பில் ஏறியிருப்போம், இதிலும் பெரிதானவளை காண்பாய். நம்மளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை.
நீங்கள் எந்த மனசோர்வு எந்த கஷ்டங்களில் வந்தாலும் நம்மை ஊக்குவித்து திரும்ப ஒரு பூஸ்ட்டு கொடுத்து, ஒரு அம்மா 3 நாள் வேலைக்கு வரல, 3 நாள் குளுக்கோஸ் போட்டாங்கன்னா புதிய சத்து வந்துருச்சான். அதேமாதிரி புதிய சத்தை குளுக்கோஸுங்கிற அந்த பானத்தை உங்களுக்கு கொடுத்து மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக நடத்தப்படுகிற எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வாங்க. கர்த்தர் மற்றவங்களை அழைச்சிக்கிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒருவேளை இந்த தாட்டு உங்களுக்கு பிடிக்கலை, வராதீங்க. தாட்டு பைபிளை விட்டு ட்ராக்ஸ் மாறவே கூடாது. கடவுள் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த ட்ராக் தப்பாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு யெகோவா, ஒருத்தர் சொல்கிறாரு குமாரன், ஒருத்தர் சொல்கிறாரு பரிசுத்தாவி. பரிசுத்தாவி மட்டும்தான்ங்கிறார், ஒருத்தர் சன்கிறார், ஒருத்தர் ஃபாதருங்கிறார். ஆனால் நம் கடவுள் திரியேகத்து கடவுள், மூவர் கடவுள். இது கான்செப்ட். இதே மாதிரி உங்களுக்கு பைபிளில் சில தீர்க்கங்கள் இருக்கும். இந்த ட்ராக்ஸ் மாறுறப்ப நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தப்பான உபதேசத்திற்கு உங்களை தலை சாய்க்க கண்டிப்பாக கூடாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதிலும் பெரிதானவங்களை காண்பாய் வார்த்தையின்படி உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார்.